பாஸ்மதி பிரியாணி பார்த்து அழுத்து போன உங்களுக்காகவே சூப்பரான சீரக சம்பா பிரியாணி ரெசிபி கொண்டு வந்திருக்கோம். அதை எப்படி செஞ்சுன்னு பார்த்துடலாம். ஈவனாக இருக்கிற டம்ளரில் 1க்கு 1.5 தண்ணியை அளந்து வச்சுங்க. அரிசியை அளந்துட்டு அரிசி ஊற வைக்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த அளந்த தண்ணியில் 1/2 கிலோ மட்டனை போட்டு உப்பு காரம் போடாமல் ஒரு 4 விசில் விட்டு ரெடி பண்ணிங்க. அதுக்கப்புறம் 150 கிராம் எண்ணெய் ஊற்றி 2 கிராம் பட்டை கிராம் ஏலக்காய் போட்டு 75 கிராம் பூண்டு 50 கிராம் இஞ்சி ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று பொன்னரமாக வரத்த பின்னாடி போட்டுங்க. 150 கிராம் வெங்காயம் 150 கிராம் தக்காளி கொஞ்சமாக மல்லி புதினா போட்டுங்க. நல்லா கிரேவி பார்த்து வெட்டுங்க. 50 கிராம் தயிர் 5 கிராம் தனி மிளகாத்தூள் 20 கிராம் கல் உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. வேக வச்ச மட்டன் இதோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 விசில் விடுங்க. உப்பு காரம் நல்லா ஊறிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம அரிசியை ஊற வச்சா போதுமானதுங்க. அப்புறம் ப்ரெஷர் வந்த பின்னாடி மட்டனை செக் பண்ணிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். வெந்த பின்னாடி ஒரு லெமனை ஊற்றிடுங்க. ஊற வச்ச அரிசி கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சுத்தமாக வடிச்சிட்டு அதை இந்த மசாலாவில் போட்டுருங்க. இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஒரு விசில் விட்டிங்கன்னா சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடும். ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். நல்லா கொதன்னு இந்த மாதிரி வேக வச்சுட்டு அதுக்கு மேலே மூடியை போட்டு கொட்டாங்குச்சி போட்டு கொளுத்தி விட்டு கீழே 10 நிமிஷம் கழித்து கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. 20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அட்டகாசமான மட்டன் பிரியாணி ரெடி.